பரம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒளித்திரட்டின் ஒளி பயணத்தை நோக்கி நம் அனைவரும் பயணிக்கலாம், வாருங்கள். சிவனுடைய ஆலயம், சிவனுடைய பிறப்பிடம் என்று கூறக்கூடிய நம் உத்ரகோச மங்கை என்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் உண்டு. அந்த ஸ்தலத்தில் தல விருட்சம் என்று பார்த்தோம் என்றால் இளந்த மரம். அந்த இளந்த மரம் 3600 ஆண்டுகள் பழமையான இளந்த மரம் என்று கூறப்படுகிறது. மாணிக்க வாசகர் அங்கே உள்ள குளத்தில் நீராடி சில சிவதீட்சைகளை எடுத்துக்கிட்டதாகவும் புராண வரலாறுகள் கூறப்படுகிறது. சிதம்பரங்கள் 3 சிதம்பரம் கூறப்படுகிறது. அதில் முதல் சிதம்பரம் ஆதி சிதம்பரம் என்று கூறக்கூடிய ஆதி சிதம்பரம் என்று கூறக்கூடிய நடராஜர் மரகத திருமேனியாக நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்தனம் படிகளையப்பட்டு அன்று முழுவதும் வாசனை திரவியங்களால் நடராஜ பெருமானுக்கு சில அபிஷேகங்கள் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். மறுநாள் காலையில் 13ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு நாள் காலையில் மறுபடியும் தூய சந்தனத்தால் மறுபடியும் கவசம் சாத்தப்பட்டு தீபாவளி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக மேலே குறிப்பிட்ட வண்ணம் தேதியில் நடைபெறுகிறது. இதுபோக ருத்ரகோச மங்கையின் சிறப்புகள் இன்னும் பல இருக்கிறது. மேலை சிதம்பரம் என்று சொல்லக்கூடியது பேரூர் பட்டீஸ்வரன் திரு ஆலயத்திலே, ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடியது ருத்ரகோச மங்கையில், சிதம்பரம் என்று சொல்லக்கூடியது தில்லை சிதம்பரத்தில். இப்படியாக நம் 3 சிதம்பரம் நம்முடைய பாரத தேசத்தில், அதுவும் நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான அதிசயமான ஒரு இறையருள் காட்சியாகும். இதுபோல ருத்ரகோச மங்கையில் சித்தர்களுடைய வருகை அதிகம் இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்திருக்கிறார்கள். நான் மேலே கூறியது போல் அந்த இளந்த மரத்து அடியில் சிறிது நேரம் போய் தவம் செய்தால் போதும், சித்தர்கள் கட்டாயமாக நமக்கு காட்சி கொடுப்பார்கள். அந்த 3600 வருஷங்கள் பழமையான அந்த இளந்த மரத்தின் அடியின் கீழ் ஒரு சகசர லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சகசரம் என்றால் 1008 1000 லிங்கம் என்று பெயர். அந்த 1000 லிங்கத்தை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே சிவலிங்கத்தில் நம் ருத்ரகோச மங்கையின் இளந்த மரத்தில் கீழே தரிசனம் செய்யலாம். இளந்த மரம் என்று குறிப்பிட்டால் இளந்ததை பூரம் மீட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மரம்தான் அத்தகைய இளந்த மரம் என்பதை நம் அனைவரும் புரிந்து கொண்டு, அனைவரும் ஜென்மத்தில் வாய்ப்பு இருப்பவர்கள் மட்டுமே இந்த ஆதி ருத்ரகோச மங்கை சிதம்பரத்தை நம் தரிசிக்க முடியும் என்பதை கூறி, அனைவரும் இந்த வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆதி சிதம்பரத்தில் தரிசிக்கலாம், வாருங்கள். குரு கடாட்சம் பரிபூர்ணம். வாழ்க வளமுடன் நலமுடன்.